ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சாராளுக்கு குழந்தை கொடுக்கும்போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், தேவன் குறித்த காலத்திலே அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். சில நேரம் நாம் குறித்த காலத்தில் ஒன்று நடக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் குறித்த காலத்திலே அனைத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் குறித்த காலத்துக்காக நாம் காத்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்க. ஒரு நிமிடம் கூட நம்முடைய கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா? இந்த 2வது நாளிலும் அவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து விட்டோம், நாம் ஜெபிக்கவில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்று ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளர், தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏகுதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவர், இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏகுதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் நல்லவரே, ஒரு முறை கூட சேர்ந்து வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே. நீர் இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம். வர வேண்டும் நல்லவரே. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், வர வேண்டும் தூய ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தூய ஆவியே, ஜீசஸ் ஜீசஸ், எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார். இந்த பிள்ளைகள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறட்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையா. இந்த ஆரம்ப வேளையிலே தேவ தூதர்கள் இந்த மைதானத்துக்கு உலாவுவார்களாக. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், விமலாரகதனரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும். நீர் இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு கூட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம் அனல்
மூட்டுமையா. ஒரு ஜபமாய் சொல்ல முடியுமா? ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா. ஒரு முறை கூட சேர்ந்து சொல்லுவோம். ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா. அனல் மூட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் இப்படியாக பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று பவுல் தீமோத்தேயு தன்னுடைய உத்தம குமாரனாகி தீமோத்தேயு இப்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தீமோத்தேயுவே, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை வெற்றியா இருக்க வேண்டும் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம், உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை, அந்த வல்லமையை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட ஆமென். அதை என்ன செய்யணும் சொல்லுங்க? அனல் மூட்டி எழுப்பணும். என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியத்தின், என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் என்னவென்றால் எனக்கு இருக்கிற கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் நான் என்ன செய்து கொண்டே இருந்தேன் என்றால் அனல் மூட்டி கொண்டே இருந்தேன், அனல் மூட்டி எரிய செய்து கொண்டே இருந்தேன். அதனாலே என்னுடைய ஊழியத்தை அழிப்பதற்கு எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தபோதும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆரம்ப வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி என்றால் இந்த கன்வென்ஷன் நாட்களிலே எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, கிருபையை அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு நாட்களாய் இந்த நாட்களை கர்த்தர் மாற்றுவாராக. நான் சொல்லுகிறதை எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த கன்வென்ஷன் நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த கூட்டம் முடியும் போது எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகக்கூடாது. கிருபையினாலே எனக்குள் இருக்கிற கிருபையும் அபிஷேகத்தை அனல் மூட்ட கர்த்தர் கிருபை செய்தார் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிதானா? கரங்களை அசைத்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபையோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய பலனோடு இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு வாழ்க்கை ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் கிருபை செய்யட்டும். பாடல் தாளிலே 14வது பாடல், நம்முடைய தெய்வம் இயேசு அல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. ஆமென். சோதரம் எந்த இடம் போனாலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆமென். இயேசுவும் தெய்வம் கிடையாது, இயேசு ஒருவரே தெய்வம். ஆமென். இயேசுவும் வணக்கத்துக்குரியவர் கிடையாது, இயேசு ஒருவரே வணக்கத்துக்குரியவர். ஆமென். இயேசுவும் ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம் கிடையாது, இயேசு ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம். ஆமென். நாம் உலகத்தை சிருஷ்டித்தவரை ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் உள்ள ஆராதனையிலே தூதர்கள் ஆமென் இயேசுவை தெய்வத்தை ஆராதிக்கும் போது இப்படி ஆராதிக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே நீரே உலகத்தை சிருஷ்டித்தவர் நீரே என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். ஆமென். நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்றால் ஒரு சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்ட அவருக்கு கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். சிருஷ்டித்தவர், என்னை சிருஷ்டித்தவர், உங்களை சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். ஆமே. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். ஆமேன். பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு, நல்ல மகிழ்ச்சியோடு பாடி மகிமைப்படுத்தலாம். கரங்களை கட்டி உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஜீசஸ். நம்முடைய தெய்வம் இயேசு அல்லால்
மறப்பதில்லை என்னும் அன்பு தெய்வம். மறப்பாளோ தாய் தன் பாலகனை நான் மறப்பதில்லை என்றும் அன்பு தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலந்தனில் வேறு தெய்வமில்லை. glory. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலும் தனில் வேறு நல்ல கரங்களை தட்டி. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலும் தனில் வேறு தெய்வம். ஒரு முறை கூட நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலும் தனில். கடைசியாக சேர்ந்து நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலும் தனில் வேறு தெய்வமில்லை. கையை தட்டி அந்த நல்ல தெய்வத்துக்கு ஆமென். இரண்டாவது பாடலை பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. பாடல் தாளிலே ஆமென். இரண்டாவது பாடல் ஜீசஸ். ஹல்லேலூயா. எளியோனை கண்ணோக்கி பார்த்து பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். என்னால் இப்படி சொல்ல முடியும், ஆண்டவர் ஒருவரையும் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறவரே அல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எல்லாருக்கும் வீட்டிலும் டஸ்ட்பின் அப்படி குப்பை தொட்டின்னு ஒன்று இருக்கும். ஆமாம், வேண்டாம், இனி இது வேஸ்ட்டு, இனி இது யூஸ்லெஸ், இனி இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் தூக்கி நம்ம ஒதுக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டோட கரங்களில் இல்லைன்னா பரலோகத்தில் இல்லைன்னா ஆண்டவர் கையில் குப்பை தொட்டின்னு ஒன்று கிடையாது. அப்படிதானா? ஸ்தோத்திரம். இது வேண்டாம், இது வேஸ்ட்டு, இது புறக்கணிக்கப்பட்டன்னு ஆண்டோட கையில் ஒன்றுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அவர் புறக்கணிச்சிருப்பாருன்னா நம்மெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருப்போம். ஆமேன். அவர் புறக்கணிக்காத தேவனாக இருந்தபடியினால்தான் இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். கொஞ்சம் கூட விசேஷமான சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை எங்கிருந்து உயர்த்துகிறாரு? குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரு. ஆமேன். அவன் மனுஷன் வேண்டான்னு குப்பையில் போடுவான். கர்த்தர் அந்த குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிற உங்களை என்னை கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்து இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இது நல்லாதான் ஒரு கைத்தட்டு தட்டி இருக்கணுமே. பின்னாடி ஒரு தாயார் மட்டும்தான் அப்படியே துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். பக்கத்தில் உள்ளவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, நம்மை புறக்கணிக்காதவர் இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்படி உங்களை புறக்கணிக்காதவர் இயேசு. ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அநேக நினைக்கிறேன் இவங்க எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? புறக்கணிக்காதவர் நம்மளை புறக்கணிக்கலையே. ஆமேன். அவர் புறக்கணிக்கலையே, பின்னையா நம்ம ஃபீல் பண்ண வேண்டும்? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? நம்மளை புறக்கணிக்காத தேவன், குப்பையிலிருந்து உயர்த்தின தேவன். ஆமேன். நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எபினேசரே உமக்கு எங்கள் மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த பாடல் தான். அதனால நல்ல மகிழ்ச்சியோடு அவரை பாடி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்தில். எங்கள் எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீங்கப்பா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீங்க ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ் எஜமானரே, எபினேசரே. எப்படி ஆண்டவரை உம்மை மறக்க முடியும்? எப்படி ஆண்டவரை உம்மை துதிக்காமல் இருக்க முடியும்? இந்த இரண்டாவது நாள் நம்முடைய மகிமை, நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும். ஏற்றினீரையா, கனிவாக என்னை நீர். ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, தேவ சபையே மண்டியிடுவேனும் பாதமே, மண்டியிடுவேன். இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதுங்க, இயேசுவை மட்டும் உயர்த்துங்க, இயேசுவை மட்டும் உயர்த்துவோம். எங்கள் எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இரண்டாவது நாள் நம்முடைய மகிமை, நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா.
விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும். தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர். ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, தேவ சபையே மண்டியிடுவேனும் பாதமே, மண்டியிடுவேன். இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதுங்க, இயேசுவை மட்டும் உயர்த்துங்க, இயேசுவை மட்டும் உயர்த்துவோம். எங்கள் எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. இருளனை இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியா தவிக்கையிலே, இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல். ஒருமுறை கூட, ஒருமுறை கூட. இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கை. மறந்தீரோ, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டியிடுவேனும் பாதத்தில், இயேசுவே மண்டியிடுவேனும் பாதத்தில், கையை தட்டி மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை. எப்படியா மறக்க முடியும்? அவரை எப்படி கை தட்டாம இருக்க முடியும்? மண்டியிடுவேன். எப்படி ஆராதிக்காம இருக்க முடியும்? எங்கள் எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை. ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்க அனல் மூட்டப்படுகிற நேரம் இது. எபினேசரே, எபினேசரே தீவ தெய்வம், உனக்குள் இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு.
மருத்துவ அப்போஸ்தலர் அக்கினி சபையே, உனக்குள் இருக்கிற ஆவிக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இந்த கன்வர்சனை நீ பயன்படுத்திக்கோ. ஆமென். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ மகள் 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 மனே இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன். இருளென்னை சூழ்ந்திட்ட பின்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்காதீங்க. இயேசுவை பாடுங்க. நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் மறந்தீரோ மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி முழு மனத்தோடு மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேன். முடித்த கண்களை மூடி விசுவாச பிள்ளைங்க கண்களை மூடி பாடுகிறேன். விசுவாச பிள்ளைங்க கண்களை மூடி அந்த பிரசன்னத்தை விட்டு கொடுங்க. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ. நான் உணர்கிறேன் சிலர் தேவ பிரசன்னம் இந்த இரண்டாவது கூட்டத்தை பிரத்யட்சமா தொட போகிறேன். உங்கள் கிருபைகளை அனல் மூட்ட போறீங்க. இழந்து போன அபிஷேகத்தை அனல் மூட்ட போறீங்க. இழந்து போன வல்லமை அனல் மூட்ட போறீங்க. தீமத்தைவே உனக்குள் இருக்கிற ஆவிக்கிற வரத்தை அனல் மூட்டப்படுகிற நேரம் இது. உனக்குள் இருக்கிற ஆவிக்கிற வரத்தை நீ அனல் மூட்டப்படுகிற நேரம் இது. மறப்பேனோ உமது நன்மை அன்பு கூறுவே, நான் மறப்பேனோ மகள் மகள் மகாராஜி நாரத நாரதனே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை நான் ஆவில உணர்கிறேன். இந்த பந்தல் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. தேவ தூதர்கள் இதற்குள் உலாவுகிறார்கள். அற்புதங்கள் இதற்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆராதனை சிலரை கர்த்தர் பிரத்யட்சமா சொல்லுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கிற வரத்தை கர்த்தர் அனல் மூட்டி கொண்டே இருக்கிறார். விடாதுங்க விடாதுங்க. இந்த இரண்டாவது கூட்டத்தை மிஸ் பண்ணிடாதுங்க. ஆராதனை 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 ஆமென். once again ஆராதனை அப்பா அப்பாவுக்கு 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 எல்ரோய் 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 என்னை கண்டீரே கண்டியா. எல்ரோய் எல்ரோய் லீதனாரே விமனார கொட்சகே எல்ரோய் எல்ரோய் விமனாரே லீதனாரே என்னை கண்டீரே கண்டியோ என்னை கண்டீரே. ஹோலி ஸ்பிரிட் என்னை குப்பையில கடந்த என்னை கண்டீரே. ஆமென். மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட என்னை கண்டீரே. என்னை மனுஷன் ஒதுக்கின போது என்னை கண்டீரே. சிலர் மேல ஒரு அபிஷேகம் விழுகிறத பார்க்கிறோம். சிலர் மேல ஒரு அக்கினி விழுகிறது. Receive the fire, receive the fire, receive the fire, receive the fire, 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 fire. ஆலே யெகோவா ஈரே யெகோவா ஆராதிங்க. இந்த மைதானத்துல வெளிப்படுகிற அதே தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற வீடுகளில் உங்க இல்லங்களில் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அதே பிரசன்னம் இறங்கி வருகிறது. உங்களை தொட போகிறது. அந்த அக்கினி உங்களை நிரப்ப போகிறது. ரீமானாரே ரீகாதானாரே எல்லாமே பார்த்துக்கள்
எல்லாமே யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா. சுகம் தந்தி. பின்னாடி இருக்கிறவங்க மிஸ் பண்ணிராதீங்க, இந்த பிரசன்னத்தை மிஸ் பண்ணிராதீங்க. ஆமென். ஓ ஜீசஸ். நந்தியே லிங்கதானரே விதானராரே விமானராரே விகாதானரே விமானராரே 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 விகதானரே விமானராரே விதானராரே விமானராரே. உம்மை முழு உள்ளத்தோடு இயேசுவே. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆராதனை. ஓ, இந்த இடம் மகிமை நிறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடம் தேவ அக்கினியா நிறைந்து கொண்டே இருக்கிறது. தேவ அபிஷேகத்தால் இந்த இடம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆராதனை Jesus, 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 Jesus. ஆராதனை Holy Spirit, Holy Spirit. அன்னுக்கு இன்னும் அதிகம். உம்மை ஆராதிக்காம எங்களால் இருக்க முடியாது. உம்மை துதிக்காம எங்களால் இருக்க முடியாது. உம்மை உயர்த்தாம எங்களால் இருக்கவே முடியாது. எங்களால் இருக்கவே முடியாது. ஓ ஷமஹல் மனரா ஏ பஹல் மனரா ஏ நல்ல கைய வியாதிகள் குணமாவதாக, கட்டிகள் மறைவதாக, ஓ கேன்சர் ஹீல் ஆவதாக, ஓ சுகர் கம்ப்ளைண்ட் ஹீல் ஆவதாக. எப்பேற்பட்ட வியாதிகளும் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது. ஓ சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தரிசனங்கள் வெளிப்படுகிறது. தேவ தூதர்கள் இதற்கு உலாவுகிறார்கள். ஓ தேவ தூதர்கள் இதற்கு உலாவுகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் நிரப்பின அதே மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் நிரப்பின அதே மகிமை. நீங்க நல்ல கையை தட்டி, நீங்க கையை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நல்ல துதிங்க துதிங்க. அந்நிய பாஷைகளை பேசி பேசி. ஆராதனை என்பது இருதயத்தில் இருந்து வர வேண்டியது. ஓ உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது. மன இருதயத்தில் இருந்து வர வேண்டியது. ஓ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பிரசங்கம் செய்யாதத தேவ பிரசன்னம் செய்யும். வேதம் சொல்லுகிறது, பிரசன்னத்துக்கு முன்பாய் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். சகோதரி, உன் பிரச்சனைகள் பர்வதம் போல் இருக்கிறதோ? தகப்பனே, உன் கடன் பிரச்சனை ஓ பர்வதங்கள் போல் இருக்கிறதோ? உன் தேவைகள் பர்வதம் போல் இருக்கிறதோ? இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்க தேவ பிரசன்னம் அதை மெழுகு போல உருக செய்யும். அதை மெழுகு போல உருக செய்யும். உங்க கண்களுக்கு முன்பாக இயேசு மட்டும் தெரியட்டும். நல்ல கையை தட்ட முடிஞ்சவங்க விட கை வலிச்சாலும் பரவாயில்ல. ஆமா, உங்க வரத்தை அனமூட்டி எழுப்புங்க. புதிய அபிஷேகத்தோடு இந்த கன்வென்ஷனை நீங்க முடிக்க வேண்டும். புதிய வல்லமையோடு இந்த கன்வென்ஷனை முடிக்க வேண்டும். ஒரு புதிய வரத்தோடு இதை முடிக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பலிபீடத்தில் ஸ்டேஜ்ல ஊழியர்கள் நிற்கிறபடினால் அல்ல, இங்கே கர்த்தர் இறங்கி நிற்கிறார். இங்கே தேவ பிரசன்னம் இறங்கி நிற்கிறது. பரலோகத்தின் தேவன் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறார். தொடுங்கப்பா தொடுங்கப்பா. தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவர் கூட கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க பார்வையாளர்களாய் வரல, நீங்க பங்காளிகளா வந்திருக்கிறீங்க. தேவனத்தின் எதை பெற்றுக்கொள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட். ஓ ராமஹல் மனா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கே எங்களை விட்டு தருகிறோம். உம்முடைய ஆளுகைக்கே எங்களை விட்டு தருகிறோம். உம்முடைய நடத்திப்புக்கே எங்களை விட்டு தருகிறோம். நீ செய்ய வேண்டியது மட்டும் இங்கே பரிபூர்ணமாய் நடக்கட்டும். ஏ மனலரதர ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். இயேசுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, ஏசையா, ஏசையா.
உண்மையா சொல்றீங்களா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசை. இந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும் சொல்லுவோம். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது என்பவர் ஒரு ராஜா, அது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தான். ஆனால் ஆமென், அவரை ஸ்தோத்திரம், அவருக்கு ஒரு சர்ச்சு கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, அந்த நாட்டில் பெரிய அளவில் பைபிள் கிடையாது, நமக்கு கையில் இருக்கிற போல எல்லா வசதிகளும் அவருக்கு கிடையாது. ஆனால் நாம் சங்கீதத்தை வாசித்தால் அவர் ஆண்டவர் கொடுக்குற பெயர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்தோத்திரம், எப்படி தாவீதை இவ்வளோ பெயர் போடுறீங்க, இவ்வளோ சங்கீதங்களை எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல முடியும். அவர் சொல்லுவார், சங்கீதம் 34 இப்படி சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பாருங்கள், ருசித்து. நான் ஆடு மேய்க்கும் போது காட்டில் வனாந்தரத்தில் இருக்கும்போது நான் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளவில்லை, என் வாழ்க்கையில் நான் அவரை அனுபவித்தேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரை அனுபவிச்சவனால அவரை ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஆமென். இந்தியா இயேசுவை அறியக்கூடாது, இந்தியா இயேசுவை அனுபவிக்க வேண்டும். ஆமென். நம்மளை ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டிய நபர் மட்டுமல்ல, அவர் அனுபவிக்கப்பட வேண்டிய நபர். ஆமென். யாராவது இங்கே ஆண்டவர் இதுவரைக்கும் அறிஞ்சிருப்பீங்க, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கலன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த கன்வென்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க, அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே. அந்த பாடல் தாளில் ஒரு பாடலை, 8வது பாடல், ஸ்தோத்திரம், தெரிஞ்சவங்க கீழே வைக்கலாம், இல்லைனா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க இந்த ஆராதனையில ஆண்டவர் அனுபவிங்க, ஆண்டவர் அனுபவிங்க. நான் பாடினது போல் அவரை பிரிந்து வாழ முடியாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் இவ்வளோ பாடல்களை எப்படி எழுத முடிஞ்சது? அவர் ஒரு கவிஞர் கிடையாது, அவர் பெரிய ஒரு இலக்கியம் எல்லாம் படித்த ஆள் கிடையாது. எப்படி ஃபாதர் பெர்க்மன்ஸ் உங்களால் இவ்வளோ பாட்டு எழுத முடியும்னா அவர் ஒரே ஒரு பதில் சொல்லுவார், என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். ஆமே, அவரை அனுபவிக்க அனுபவிக்க அது பாடலாக வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கண்களை மூடி ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. இப்ப 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே.
சத்தமாய் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை 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 உமக்கே. இன்னொரு முறை கூட சேர்ந்து ஆராதனை. வெரி குட், வெரி குட். ஆராதனை ஆராதனை உமக்கே. நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அவருக்கு அவருக்கு ஆராதனை. இப்ப ஒரு முறை கூட ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹோலி ஸ்பிரிட் ஆராதனை உமக்கே. இப்ப கையை கீழே போட்டு என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒரு முறை கூட விசுவாசத்தோடு யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். மைதானம் முழுவதும் முழங்கட்டு யெகோவா ஈரே, எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, இவங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். இப்ப கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கு. கண்ணீரோடு ஆராதனை 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 உமக்கு. இது ஒரு பாக்கியமான நினைச்சு ஆராதனை 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 உமக்கு. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆராதனை 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 ஆராதனை. ஒரு சின்ன பிள்ளை போல, சிறு பிள்ளை போல ஆராதனை 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 உமக்கு. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எங்கள் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். உமக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பரலோகம் கனி கூறுகிறது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். நோவாவின் வலிய சுகந்த வாசனை முகந்த தெய்வம் நம்முடைய ஆராதனை என்கிற பலியை அப்பா சுகந்த வாசனையாய் முகழ்ந்து கொள்கிறார். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஆராதனை ஆராதனை. வெட்கத்தை விட்டு முழு பலத்தோடு எவ்வளவு சத்தமாய் அவளை உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தமாய் உமக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை
திறக்க வேண்டாம், கண்கள் மூடி இருக்கட்டும். நம்புவேன் இயேசு. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு மட்டும் தெரியட்டும். உங்க கண்களுக்கு முன்பாக இயேசு மட்டும் தெரியட்டும். இயேசு ஒருவரை நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹோலி ஸ்பிரிட், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமென். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் சபையே, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம் தேற்ற இயேசு இருக்கிறார். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு. இப்ப கண்ணீரோடு நம்புவேன், நம்புவேன் இயேசு. என் ஆவியில உணர்கிறேன், சிலருடைய மன பாரங்கள் மாறுகிறது, மன காயங்கள் மாறுகிறது, மன வேதனைகள் மாறுகிறது. நம்புவேன் இயேசு. கர்த்தர் சிலரை பிரத்யட்சமாய் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் சிலரை பிரத்யட்சமாய் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. இயேசு இருக்கிறார் சபை, தேவ பிள்ளை, உங்களுக்கு இயேசு இருக்கிறார். அப்ப எதற்கு நீங்க பயப்பட வேண்டும்? நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. முடிந்த கரங்களை உயர்த்தி, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். நல்ல கையை தட்டி 2 நிமிடங்கள் முழு பலத்தோடு ஓ ஜீசஸ். நம்முடைய பக்கத்துல இயேசு இருக்கிறார். ஆமே, சில நேரம் ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல தெரியும், சில நேரம் ஆண்டவர் சும்மா இருக்கிறது போல தெரியும். இல்ல, அவர் உங்க பட்சத்திலே இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் மார்பிலே உங்கள் அவருடைய மார்பிலே சேர்த்து அணைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு. நீங்க மட்டும் சொல்லு.